அந்த வகையில் இன்னும் சற்று நேரத்தில் இந்த பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் சட்டப்பேரவை கூட உள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், கருப்பு பேட்ஜோடு திமுக எம்எல்ஏக்கள் அங்கு வருகை தந்துள்ளனர். கூடுதல் கள தகவலை பதிவிடலாம். வணக்கம் ராம்குமார். குறிப்பாக 17வது சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்று கூட இருக்கிறது ஆளுநர் உரையுடன். இந்த ஆளுநர் உரைக்காக குறிப்பாக பல்வேறு எதிர்கட்சிகள் மற்றும் அதிமுக சட்டமன்றத்தில் வருகை புரிகிறார்கள். தற்போது எதிர்கட்சி சேர்ந்த திமுகவினர் பேட்ஜை அணிந்து கருப்பேஜை அணிந்து வாயை திறங்க சிஎம் சார் என்ற பேட்ஜை ஒட்டி சட்டமன்ற அலுவலகம் வந்ததும் இல்லாமல் தற்போது பதாகைகளை ஏந்தி கொண்டு சட்டமன்ற வளாகத்தில் குறிப்பாக கோஷங்கள் காட்சிகளை பார்க்கப்படுகிறது. அந்த பதாகையில பல்வேறு வாசகங்கள் இடம்பெற்றிருக்கிறது. மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக மாஸ்டர் வாயில் நீங்க சொன்ன தூய சக்தி அல்ல, தூய சக்தி என்ற கதரும் கேட்குதா சிஎம் சார் என பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏற்று காட்சி நீங்க பார்க்க முடிகிறது. மேலும் மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் ரீல்ஸ் இங்கே ரியல் எங்கே என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். பல்வேறு கேள்விகளை முன்வைத்து பதாகைகளை ஏந்தி தற்போது சட்டப்பேரவை வளாகத்துல கோஷத்தை எழுப்பியிருக்கிறார்கள். சிறு பெண்கள் இங்கே, மிக முக்கியமாக சிங்கப்பெண் எங்கே என்ற கேள்வி எழுப்பி பதாகை எழுப்பப்பட்டிருக்கிறது. கதரா கேட்கிறதா சிஎம் சார், வெறும் வாயில் ஏதாவது வருமா சிஎம் சார் உள்ளிட்ட பதாகைகளில் மிக முக்கியமாக தமிழக பல்வேறு கேள்விகளை எழுப்பி தற்போது திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது கோஷத்தை எழுப்பி வருகிறார்கள். அந்த காட்சி நீங்க பார்க்க முடிகிறது. பல்வேறு கேள்விகளை மிக முக்கியமாக சொல்ல சட்டமன்றத்தில் என்ன கேள்வி கேட்பார்களோ அதே போல கேள்விகளை பதாகைகளை ஏந்தி அந்த கேள்வி கேட்டிருக்கிறார்கள். மிக முக்கியமாக ரீல்ஸ் இங்கே ரியல் எங்கே கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். திரையில் நாயகன் தரையில் வில்லனா என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார்கள். மேலும் மாஸ்டர் வாயில் என்ன என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டு அவர் படங்கள் ஈடுபட்ட வாசகங்களை முன்வைத்தும் இந்த போராட்டத்தில் தற்போது ஈடுபட காட்சியில் நம்மளால பார்க்க முடிகிறது. ஆளுநர் உரை சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. குறிப்பாக ஆளுநர் ராஜ்பவனில் கிளம்பியிருக்கிறார். இதற்கிடையில் தமிழக முதல்வரே வாயை திறங்க, கேட்கலையா 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 எங்க போச்சு எங்க போச்சு எங்க போச்சு எங்க போச்சு மாத்தி மாத்தி நாட்டால மாத்தி எங்க போச்சு எங்க போச்சு எங்க போச்சு நான் லைவ்ல இருக்கேன். பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கும் நீதி வேண்டும், நீதி வேண்டும். கேட்கலையா 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 சத்தம் கேட்கலையா சத்தம் கேட்கலையா சத்தம் கேட்கலையா சத்தம் கேட்கலையா சிஎம் சார் 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 வாயை திறங்க வாயை திறங்க வாயை திறங்க. தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே பாதுகாப்பு 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 பாதுகாப்பு. எங்க போச்சு சிஎம் சார் சிஎம் சார் வாயை திறங்க வாயை திறங்க. தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே பாதுகாப்பு 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 பாதுகாப்பு. எங்க போச்சு எங்கே போச்சு எங்கே போச்சு எங்கே போச்சு. கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் தலைமையிலே கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். திமுகவின் கண்டனம் திமுகவின் கண்டனம். எதிர்கட்சி தலைவரின் எதிர்கட்சி தலைவரின் எதிர்கட்சி தலைவரின் எதிர்கட்சி தலைவரின் தலைமையிலே கண்டிக்கின்றோம் தலைமையிலே கண்டிக்கின்றோம். திமுகவின் கண்டனம் திமுகவின் கண்டனம்.